வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற முறையில் நம்ம ஒவ்வொரு வாரமும் அதனுடைய போக்குகளை ஆராய்ந்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் குறிப்பாக முதல்ல கோல்டு இப்போது, அதாவது இரவு 11 மணி அளவில் வெள்ளிக்கிழமை இரவு $2582 இப்போ அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. $US மதிப்பில் இந்த ரேட் இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $2586 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் அதனுடைய உச்சமும் இன்றைக்கி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற லெவலும் கிட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய அடுத்த லெவலான 2600 நெருங்குவதற்கு இன்னொரு 20 புள்ளிகள் தோராயமாக நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது இந்த லெவலை இந்த பர்டிகுலராக இந்த ட்ரேடிங் டைம்லேயே கூட அடிக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் அதை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி ஹிட் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை அதையும் தாண்டி மேலே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 2699 அப்படிங்கிறது அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கோல்டில் பார்க்குறேன். ஸோ ஒரு கடுமையான ஏற்றம் கொடுத்துச்சுன்னா இன்னொரு $100 வரைக்கும் அது மேலே போகிறதுக்கு கோல்டில் வாய்ப்புகள் தரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 2830 அடுத்த லெவலாக நமக்கு கோல்டில் இருக்குது. ஸோ ஒருவேளை 2600 ரெசிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ முதல்ல 2600 டச் பண்ணும்போது என்ன செய்யுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் கிட்டத்தட்ட $31 நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோட ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. 30.60 லெவலில் இப்போது தற்சமயம் அதனுடைய ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு 2 நாளில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து வலிமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 32.10 மறுபடியும் போய் ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் வேல்யூவில் $100 நெருங்கி தொடுவதற்கு வெள்ளியினுடைய விலை வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருக்குது. இன்கேஸ் இந்த 32.10 தாண்டி மேலே போகும்போது ஒரு அடுத்த கட்ட லெவலாக நான் எதிர்பார்க்குறது 35.90 அப்படிங்கிற லெவலை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி வரும்போது அதனுடைய விலை இன்னும் கூடுதலாக ஆவதற்கான வாய்ப்புகள் சில்வரில் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கீழே $20 இருக்கும்போதே சொல்லியிருக்கேன், ரெட்டிப்பாகிறதுக்கு சில்வரில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி மேலே போகும்போது ஒவ்வொரு முறையும் நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தது உண்டு. அப்படி ஒரு நிகழ்வு சில்வர் தருதா 32.10 தாண்டி நமக்கு $40 நெருங்கி செல்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அப்படி நடக்குதா அப்படிங்கிறத சில்வரில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் போன வாரமே $72 கட் பண்ணி ரொம்ப நாளாக இறங்காத இடத்துலேருந்து கீழே இறங்கி வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இப்போது $65 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கு நெருங்கி வந்துட்டு அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போது 68.60 அப்படிங்கிற லெவலில் இப்போ அதனுடைய ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 72க்கும் 65க்கும் இடைப்பட்ட லெவலில் இப்போ அது இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால மீண்டும் 72 கட் பண்ணுறதுக்கு அடுத்த வாரம் வாய்ப்பு எடுக்குதான்னு பார்க்கணும். 65 கட் பண்ணும்போது மேலும் கடுமையாக இறங்கி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாறலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் இதில் இருந்துகிட்ருக்கு. என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பார்க்கலாமா. நிஃப்டி 25,356 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங். ஆல்மோஸ்ட் இந்த வாரம் 25,430 வரைக்கும் மேலே ஹை போயிருக்கு. இன்றைக்கி போன டாப் அந்த லெவல் போயிருக்கு. ஆனால் க்ளோசிங் 25,356. நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்த இடம் வந்து 25,300
395. ஸோ இது நேற்றும் அந்த க்ளோசிங் அந்த லெவலுக்கு மேலே கொடுக்கல, இன்றைக்கும் அந்த லெவலுக்கு மேலே கொடுக்கல அப்படிங்கிற நிலமையில் இருந்தாலும் கூட கடந்த வாரம் ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே வரும்போது இன்னும் கடுமையாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஒரு ரெக்கவரி இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயும் நமக்கு ரெக்கவரி கொடுத்தது. குறிப்பாக நேற்று மார்க்கெட்டில், அதுவும் குறிப்பாக சாயந்தரம் ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் அதற்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அதை தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை பெருசாக தர முடியல அப்படிங்கிறது தான் நான் பார்த்த விஷயம். எனிவே புதிய உச்சத்தில் தான் இதனுடைய க்ளோசிங் இருந்தாலும் கூட ஒரு அடுத்த கட்டமாக நமக்கு எங்கே போகும் அப்படிங்கிற கணக்கில் வரும்போது 25,395 தாண்டி இதனுடைய க்ளோசிங் போகும்போது 25,810 அப்படிங்கிறது அடுத்த லெவலாகும். அதையும் தாண்டி போகும்போது 26,260 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஒருவேளை இந்த 2 நாளுமே அந்த க்ளோசிங்க்கு மேலே போகாததுனால மீண்டும் இறங்கி வரும்போது மறுபடியும் 25,000 24,610 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு இருக்கும். வரக்கூடிய வாரத்தில் அந்த லெவலில் அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம 24,610 அப்படிங்கிறது சப்போர்ட் ஏரியாவை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதனுடைய லோன்னு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 24,750 வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு 140 புள்ளிகள் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கலாம், வரல. இருந்தாலும் அந்த இடத்துலேயே ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ அதுலேருந்து திரும்பி தான் 25,356 லெவலில் போய் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ வரக்கூடிய வாரத்தில் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதா, இல்லை கீழ் நோக்கி வரும்போது எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக வாட்ச் பண்ணி நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது நிஃப்டி பேங்க். இன்றைக்கி அதனுடைய க்ளோசிங் 51,938, 51,850 அப்படிங்கிற அந்த லெவலை மறுபடியும் கட் பண்ணி மேலே கொண்டு போய் ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஒரு க்ளோசிங் இருந்தாலும் அதனுடைய அடுத்து பயணம் எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நோக்கி போகலாம் அப்படின்னா, ஒரு இனிஷியலாக அந்த ஏற்கனவே போன டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய 53,350 கிட்ட போகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெசிஸ்ட் ஆகலாம். அதையும் தாண்டிச்சுன்னா 54,360 தான் அடுத்த லெவலாக. அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் வாய்ப்புகளாக இருக்கும். அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் டாப்பை பிரேக் பண்ணும்போது நமக்கு அந்த லெவல் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். 51,850 இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அந்த இடத்துக்கு கீழே வராத வரைக்கும் அடுத்த கட்டங்களாக இது போகிறதுக்கு சான்சஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த வாரம் பங்குச்சந்தையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கடைசி 2 நாளில் கிடைச்சதில் ஒரு மிகப்பெரிய பங்கு நிஃப்டி பேங்க்குக்கும் உண்டு அப்படிங்கிற போல தான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நமக்கு காட்டுது. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி 23,979 க்ளோசிங் போயிருக்கு. 24,021 அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய உச்சமாக போயிருக்கு. ஸோ 24,050 தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸு. ஸோ கிட்டத்தட்ட அந்த நெருக்கத்தில் வந்து தான் இப்போ வந்து க்ளோசிங் போயிருக்கு. ஒரு வேளை அடுத்த வாரம் அந்த இடத்தை உடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 24,850 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஃபின் நிஃப்டியில் இருக்கும். பேங்க் நிஃப்டியை போலவே இதுவும் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் நெருங்கி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த கட்டமாக அதனுடைய மூமெண்ட்ஸ் தொடரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 24,850. ஒரு வேளை 24,050 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டால் மீண்டும் இந்த 22,860 தான் வந்து அதற்கு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்கும். வரக்கூடிய வாரத்தில் ஃபின் நிஃப்டி என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 43,394 அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தில் போய் அதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இந்த வாரத்தினுடைய உச்சமானது கிட்டத்தட்ட 43,571, 43,590 தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸு அதற்கு முந்தைய ரெசிஸ்டன்ஸாக இருந்த 42,510 இந்த வாரம் கட் பண்ணி
அடுத்த லெவலாக இந்த லெவலுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை அடுத்த வாரம் இந்த லெவலை உடைத்து மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 44,940 அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட புதிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 42,510 அப்படிங்கிறது தான் நிஃப்டி ஐடிக்கு தற்சமயம் உள்ள சப்போர்ட் ஏரியா. ஸோ வரக்கூடிய வாரத்தில் எந்த பக்கம் அதனுடைய பயணம் இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 23,457 அதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. 24,090 அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக அது போகக்கூடிய லெவலாக இருக்குது. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,100 இப்போது முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அந்த இடம் தான் போன வாரம் ரெசிஸ்டன்ஸாக இருந்து அதுலேருந்து திருப்பி கீழே வந்து மறுபடியும் சப்போர்ட் மாறி இப்படி மாறி மாறி இருந்துக்கிட்டு இருந்த இடம் இப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் மேலே மூவ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்மா பொறுத்தளவில் கிட்டத்தட்ட பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீஸுக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட்டை இந்த பார்மாவும் ஐடியும் ஏதோ ஓரளவுக்கு அதனுடைய சேர்ந்திருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. வரக்கூடிய வாரத்துலேயும் இது கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த கட்டமாக 24,090 நோக்கி நிஃப்டி பார்மா செல்வதற்கான வாய்ப்புகளை எடுக்கலாம். என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 65,000 தாண்டி இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் இருக்குது. 65,062 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 63,580 கடுமையாக கடந்து இந்த வாரம் போய் ஒரு புதிய உச்சத்தில் கொண்டு போய் தான் அதனுடைய க்ளோசிங் இருக்குது. 65,616 தான் இந்த வாரத்தினுடைய உச்சமாகவும் இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக இது போகக்கூடிய லெவலாக நான் பார்க்கக்கூடிய இடம் வந்து 66,550 அப்படிங்கிறது தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரத்தில் அந்த லெவலை தாண்டி அதனுடைய உச்சம் தாண்டுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட்டாக 63,580 மாறி இருக்குது. என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 25,820 க்ளோசிங் போயிருக்கு. கிட்டத்தட்ட 25,870 வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உச்சம். நல்ல 25,275 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை நேரத்தை எடுத்து திரும்பி இருக்குது. 26,040 அடுத்த கட்டமாக அது போகக்கூடிய லெவலாக இருக்கும். அதுக்கு அடுத்து 26,400 இரண்டாவது லெவலாக நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ சப்போர்ட் ஏரியா 25,275 வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 1053 அதனுடைய க்ளோசிங் இருக்குது. 1040 கிட்டே கடந்த சில வாரங்களாக அது சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரமும் மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கல. மற்ற செக்டார்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்கும்போது தெரியுது. என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில்ங்கிறத பொறுமையாக இருந்து பார்ப்போம். இதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 1120 நோக்கி என்னுடைய பயணம் தொடருதா வரக்கூடிய வாரத்தில்ன்றதை பாருங்கள். கீழே சப்போர்ட் 1040 தான். அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி மெட்டல் 9,370 க்ளோசிங் 9,805 நோக்கி அதனுடைய பயணம் தொடருது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஃபஸ்ட் டைம் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு இப்போதைக்கு தெரியல. ஒருவேளை வரக்கூடிய வாரத்தில் இந்த கேனில் தாண்டி அதனுடைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது 9,442 மேலே அதனுடைய போக்குகள் போக ஆரம்பிச்சதுன்னா 9,805 நோக்கி அது போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். சரியான முறையில் இது செயல்படாமல் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துட்டால் 8,950 தான் அதனுடைய சப்போர்ட்டாக இருக்கும். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 12,684 க்ளோசிங் போயிருக்கு. 12,650 அப்படிங்கிற அந்த லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து 3 நாட்களாக அதுக்கிட்டேயே க்ளோசிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை உடச்சி கீழே போனால் 12,000 வரைக்கும் போகலாம். இல்லை இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்து மேலே திரும்பும்போது 13,330 நோக்கி பயணிக்க வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல். ஓவராலாக நிஃப்டி 25,356 க்ளோஸ் பண்ணி ஒரு புதிய உச்சத்தில் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் கூட மற்ற செக்டார்ஸுகளுடைய பங்களிப்புகள் அப்படின்னு பார்க்க போகும்போது ஒரு மிக்சடாக தான் இருக்குது. ஒரு சில செக்டார்கள் மேலே கொஞ்சம் டீப்லேருந்து மேலே வந்திருந்தாலும் கூட ஒரு பெரிய பாய்ச்சலாக போக முடியல. எஃப்எம்சிஜி மாதிரி உள்ள சில செக்டார்கள் புதிய உச்சங்களை தாண்டி க்ளோஸ் ஆனதை நம்ம பார்க்க முடியுது.
வரக்கூடிய வாரத்தில் இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த 25,395 கடந்து அடுத்த கட்டங்களாக அது மேலே போகிறதுக்கு முயற்சி செய்தா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிய பங்குகளில் நல்ல லாபம் கிடைக்கும்போது அதில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதாயங்களை பதிவு செய்கிறதுக்கு தவறாமல் வேலை செய்யுங்க. அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை நான் உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.